என்ன சொன்ன என்ன சொன்ன ராஜா ராஜா என்னடா குட்டி கட்டாங்க கட்டி 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 என்ன இஷ்டா சொன்னா காட்டா கூட சாமாத்தியம் யாரு ஒரு ஆளு காட்டா கூட சாமாத்தியம் அவனா இருக்கிறான் சொன்னாரு எப்ப தெரியுமா தெரியுமா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அண்ணா தம்பி அண்ணா தம்பி கட்டுறாவளை கட்டுமோ பக்கமா கட்டுமோ அவனா நானா பார்த்து விடுகிறேன் இது ஸ்கூல் பெஞ்ச் அது மேல ஏதோ கரியால வச்சுக்கிறது அது என்னன்னு கேட்டு இது காரு அது தெரியாது அதுக்கப்புறம் ஏன் மேல வந்தது மேல வச்ச ஏங்க என்ன உனக்கு கோவம் வருது இப்படி உங்க தாத்தா எங்க தாத்தா செய்யறாரு ஆமா உங்க அப்பாக்கு எங்க அப்பா செய்யறாரு செஞ்சார் உனக்கு நான் செய்யறேன் உன் புள்ளைக்கு என் புள்ள செய்வான் காவல் வேலை ஆமா கால்வாயா செய்யறோமா வாழையடி வாழையாக செய்து வருகின்றேன் செய்து வரேன் நேத்து வந்தா கோரமா தூக்கி வைக்கிறான் அவன் வச்சானா வந்து நான் வச்சானா தேடி காலு ஏதோ கால் வச்சுக்கிறான் தெரியும் போல் டேய் டேய் அதடா ஒரு பெண்ணை சிறுவனுக்கு மன்னன் என்று பேர் எடுக்கிறேன் ஒரு மன்னனடா அர்ஜுனன் தானே நீ யாரு நானா அர்ஜுனன் தானே நீ அர்ஜுனன் என்று என்ன அடக்கி காதல் அதற்கு உதவனே என் பலமுத நேரில் டேய் என்ன உன் சாமர்த்தியமா இருந்தா என் பலமுஜத்திலே நேரில் நின்றுபார் பலமுஜமா சொல்லி கொடுத்து அனுப்பினாயா கற்றுக் கொடுத்த வழிதானே கத்தி கோடித்த பிந்து மத்தி திங்காலம் நாளை தோடுது படையெடுத்து என்ன இப்ப தெரியுமாது எப்ப தெரியும் நாளை தோண போகுது படுகளத்திலே நாளை தினமா நீங்கள் எல்லோரும் சாவு பார்த்து நிச்சயம் தருமத கோல் பிடித்து ஆட்சி செய்ய போகிறாரா சொன்னா தொந்தரன் பேசுறது கொம்பேத்து கண்ணிமலையை குத்து உன்னை கொட்டாதான் பாட்டி நீயே சொல்லலாம் சொல்லக்கூடிய சாமர்த்தி எல்லாம் என் பக்கம் அது யாருதான் அனைவரும் சாகும்போது நிச்சயம் அவனா அப்ப நாளைக்கு அதை பாத்துக்கலாம் இன்னைக்கு நீ போ நாளை என் மனைவி சிறை விடு இல்லை என்றால் என் மனைவி சிறை விட்டாலாச்சு இல்லை என்றால் ராஜாடா நானு அப்பேற்பட்டு உன்னையாவும் காவல் வேலை செய்ய சொல்றேன் என்ன பண்ணுங்க என் மனைவி சிறை விட்டாலாச்சு என்ன பண்ணுவா உன் மனைவி என்ன பண்ணுவா உன் தம்பி மனைவி என்ன பண்ணுவா
டேய் இது மனைவியோட சேலை அல்லவா? சேலை மட்டும் கிடையாது. இது என்னது? இந்த பாவாடை எங்க பிடி சாண்டா? டேய் ரெண்டு பேர் தான் மாட்டாங்க. அவங்க அம்மாவோட மூல்ல உட்கார்ந்துட்டு டேய் இன்னும் 98 பேர் இருக்கிறார்கள். ராஜா தீவிர ஆலோசனை செய்துதான் முடிவெடுப்பேன். உன்னை பார்த்தா குழம்பு மொத்தம் ஆமாங்க ஒவ்வொரு அடி தாங்குதுடே நிறைய அப்பதான் சூட்டு உள்ள தௌசண்ட் கீஞ்சி போச்சு. நான் ராஜாட நான் அடிச்சுதான் பழக்கம் வாங்கி பழக்கம் கிடையாது. நீயா? ஆமா நிறைய பேருக்கு தான் சொல்லி ஏமாத்திக்கிறீங்க. இவன் அர்ஜுனாக இருப்பான், அண்ணவள் குரத்தியாக வந்தவள் திரௌபதியாக இருப்பாள் என்று பார்த்து இவன் நடக்க சைகை எல்லாம் பார்க்கும்போது குரவன் போல் தான் தெரிகிறது. ஆனா இருந்தாலும் சந்தேகம் போல இப்போதே குலத்தை சிறுவிட்டா அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க. பேசும்போது எப்படியாவது இவனுடைய உண்மையான முகம் என்னவென்று தெரிந்துவிடும். என்ன வேலை பின்னாடியே போய் பாக்குறேன். பின்னால அப்படி முன்னாடி பாக்குறியா? உழவு பார்க்க வேண்டும். இப்போது அந்த பொண்ணை சிறுவிடு, இவன் சந்திக்க வைப்போம். பிறகு ஏதாவது நடக்குதா பார்ப்போம், கண்டுபிடிக்க. இவனுக்கு சிறை போட்டது அணியாக காட்டியிருக்கிறேன். ஆனால் கூலி இல்லாமல் முதல்ல யாருக்கு உருவத்தேன் தெரியுமா? யாருக்கு சொன்னான்? பெருந்திருவாளர் சொல்லக்கூடியவனுக்கு உருவத்தேன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனும் கூலி உடைக்கவில்லை. இரண்டாவது முறையாக மாமா இந்த ராஜாவின் தாய் காந்தாரி அம்மனுக்கு சொல்லியிருக்கலாம். அண்ணவனும் கூலி கொடுக்கவில்லை. அண்ணவனும் கூலி கொடுக்கவில்லை. மூன்றாவது முறையாக ராஜா ராஜா இவனும் கூலி கொடுக்கலை. நீங்க கோலால காட்டுங்க. மூன்று பேருக்கு குரு சொல்லியிருக்கிறார். ஜன்னல் கேட்கற மாதிரி எதுவுமே கொடு. ஜன்னல் அடா சொல்லிங்க. ஜன்னல் கேட்டாருன்னு சொல்றாரு. நீ தானே ஆலோசனை பண்ணிட்டு தானே வருவேன். எதுனாலும் மீடியா கட்டிக்கா நடிக்க முடியுமா? வாடா கட்டிட்டா அடிக்க முடியுமா? அதெல்லாம் உடனே கொள்ளு
போய் பாத்தியா அர்ஜுனனுக்கு இந்த மச்ச ரேகை 4 நட்சத்திரம் எதனா பாத்தியா நீ போய் பின்னாடி இருந்து பாரு முன்னாடி தலை தூக்கிட்டு பார்த்தா பின்ன அவங்களுக்கு எங்கடா டேய் அப்படியே பாக்க சரி ஏன்னா பெரியவர்கள் சொல்வார்கள் குறவளுக்கு பொல்லாத வாய்க்கு உண்மையிலேயே ஒரு குறவல் போல் தான் தெரியுது ஹைகோர்ட் போறவன தட்டி எப்படி ஆகாது அத நான் கேக்கல ஏனென்றால் உண்மையிலே பார்த்தா குறவருடைய நலத்தை போல் தான் தெரிகிறது இனிமேல் ஓட முடியாது என்னால பல முடியல அவியல் இவன் உரைத்தாலே கூறி 3 பேர் கொடுத்து சொல்லிருக்கான் 3 பேர் சாத்தி என்ன வேணும் உங்களுக்கு கூலி கூலி செல்லுங்க கூலியா சொல்லுமா லிக்கிங் போடா என்ன பாடு பாண்டவருக்கு நாம் காரி வைத்திருக்கின்றோம் காரி வைத்த வீட்டிலே பிச்சாக போட்டாலும் அதை பச்சையாக கொடுக்க கூடாது ஒருவேளை ஒரே பாண்டவராகவே இருந்திருந்தா அந்த சென்னலை கொண்டு சென்று விதைத்து நெல்லாக்கி அதன் மூலமா சாப்பிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பசங்க அதனால அந்த சென்னலான நெல்லை நல்லா கருகும்படி வறுத்து வச்சுது அதெல்லாம் இந்த நாடு நீங்க ஒரு நேரத்துல பரவாடா போக போதுரா எது எப்படி போனாலும் எல்லாத்தையும் பார்த்து பண்ணானு போடா தெரியும் கண்ணே நாதா நாதா பருத்தி கொடுத்திருக்கிறார் சென்னை விருது கொடுத்து விட்டார் இதை எடுத்து களத்திலே பகவானோட அருளால் இதை விதை வைத்து பயிராக்கி ஜீவனம் செய்து கொள்வோம் புறப்பட்டு போகலாம் கல்வார்